ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளிவந்து மலையாளம் திரையையே வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்க படம் தான் இந்த ஆவேசம். ஸோ இந்த படத்திலோட ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ ஜிதின் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்க சீனியரோட ப்ராப்ளம் ஆகுது. அப்போ அந்த 3 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு லோக்கல் கேங்ஸ்டரை போய் பார்க்குறாங்க. அந்த லோக்கல் கேங்ஸ்டரில் இருக்கிற லீடருக்கு பேர் வந்து ரங்கா. அந்த ரங்கா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் தான். ஸோ அந்த கேங்ஸ்டரும் அந்த 3 பசங்களும் சேர்ந்து அந்த சீனியரை என்ன ரேஞ்சில் பாடாப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. செம்ம ஃபன்னாக எடுத்திருக்காங்க. ஃபன்னாலும் ஃபன் இருக்குது, ஆக்ஷன் இது எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பக்கா ஜானராக இருக்குது. நம்ம தமிழ் படத்தில் ஜிகர் தண்டான்னு ஒரு படம் வந்தது பார்த்திங்களா, அப்படி ஒரு காமெடியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்தை நம்ம சொல்லலாம். ரோமாஞ்சம் அதில் நடித்த அந்த டீம் ஆஃப் மலையாளம் ஆக்டர்ஸ் அத்தனை பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் நடிப்பில் அடிச்சிக்கவே முடியாது. ஆக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி காமெடியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடியாக நல்லா ரொம்ப நல்ல ஃபன்னாக காமெடியாக போச்சு. நடுவில் கொஞ்சம் ஸ்லாக் ஆச்சு. எண்டில் கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. சூப்பர்பான படம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ், ரோமாஞ்சம் இந்த வரிசையில் இந்த படமும் வந்து நல்ல ஒரு எல்லாரோட மனசுலேயும் ஒரு நல்ல இடம் பிடிக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இது தேட்டரில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தேட்டரில் இருக்கும், அதுக்கப்புறம் ஓடிடிக்கும் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம்.